ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. இன்னைக்கு நம்ம வீடியோல உங்களை ஒரு நிமிஷத்துல கவரும் நவராத்திரி கதைகளை பத்தி தான் பேச போறோம். ஒவ்வொரு கதையும் தெய்வங்களோட மகத்தான சாதனைகளை மற்றும் தீமையை தகர்த்த அழகான சாகசங்களையும் வெளிப்படுத்தும். இந்த கதைகளை கேட்டு நீங்களும் ஆச்சரியத்துல ஆழ்த்திக் கொள்வீங்க. இனி காலம் தாழ்த்தாம நம்ம கதையை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். நாம முதல்ல பார்க்க போறது மகிஷாசுரனோட கதை. ஒரு காலத்துல மகிஷாசுரன்னு ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான். அவன் கடுமையா தவம் செஞ்சு பிரம்மாவிலிருந்து வரம் பெற்றான். அந்த வரத்தினால அவனை யாரும் கொல்ல முடியாதுங்கிற பெருமை அவனுக்கு வந்தது. மகிஷாசுரன் தேவலோகத்தை கைப்பற்றி தெய்வங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். தெய்வங்கள் எல்லாரும் சேர்ந்து துர்க்க தேவியிடம் போய் சொன்னாங்க. அவங்க சக்தியுடன் வந்து மகிஷாசுரனை எதிர்த்தாங்க. மகிஷாசுரனும் துர்க்கையும் மோதும் போது போராட்டம் 9 நாட்கள் நடந்தது. ஒவ்வொரு நாளும் துர்க்கை மாபெரும் போராட்டம் புரிந்து பல்வேறு அசுரர்களை கொன்னாங்க. இறுதியில தசமி நாள்ல துர்க்கை வந்து மகிஷாசுரனை எரும வடியில இருந்து வெற்றி கொண்டாங்க. இத மகிஷாசுர மர்த்தினின்னு கூறுவாங்க. இந்த கதை நமக்கு வாழ்க்கையில நல்லதே வெல்லும் என்பதை நமக்கு உணர்த்துது. தீய சக்திகளுக்கு எதிராக நம்பிக்கையோட போராட வேண்டும் அப்படிங்கறத கற்றுக் கொடுக்குது. அடுத்த கதை சூம்பன் மற்றும் நிஷம்பன் கதை. ஒரு காலத்துல சூம்பனும் நிஷம்பனும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அசுரர்கள். அவங்க தெய்வங்களையே தோற்கடிச்சு பூமியில தங்க ஆட்சியை நிறைவேற்றினாங்க. தெய்வங்கள் மீண்டும் துர்க்கை தேவிட்ட போய் உதவி கேட்டாங்க. துர்க்கை தேவி அவங்க வேண்டுகோளை ஏற்று பிரம்மச்சாரணி வடிவில வந்து அசுரர்களை எதிர்த்தாங்க. சூம்பன் நிஷம்பன் அவங்க 2 பேரையும் அழிக்க பல போராட்டங்களை மேற்கொண்டாங்க. இத்தகைய போராட்டத்துல முடிவுல துர்க்கை அவங்கள தோற்கடிச்சு சூம்பன் நிஷம்பன் 2 பேரையும் அழிச்சாங்க. இந்த கதை நமக்கு நம்பிக்கையுடன் தீமைக்கு எதிராக போராடணும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது. அடுத்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ராமன் ராவணன் கதை தான். ராவணன் லங்கையினோட அரசன், சீதையை கடத்தினான். இதனால ராமன் தன் மனைவியை மீட்கும் பொருட்டு ராவணனை எதிர்த்து போராட வேண்டும் என்ற சூழ்நிலை வந்துச்சு. ராவணனை சக்தியை எதிர்க்க துர்க்கை தேவியோட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைச்சாங்க. அதுக்காக துர்க்கை தேவியை போய் அவங்கள வேண்டி கொண்டாங்க. 9 நாட்களும் துர்க்கை தேவியை பூஜிச்சு கடைசி நாள்ல அவங்ககிட்ட ஆசி பெற்றாங்க. இதன் மூலமா ராவணனை வெற்றி கொண்டு சீதையை மீட்டு வந்தாங்க. இந்த கதையின் முடிவாக தசரா தீமையை எதிர்த்து நல்லதின் வெற்றியை சின்னமாக கொண்டதுன்னு நமக்கு புரியுது. நமது வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கையோட செயல்படும் என்பதையும் நமக்கு இந்த கதை கற்றுக் கொடுக்குது. அடுத்த கதை கஞ்சக் பூத கதை. ஒரு காலத்துல துன்மார்க்க அசுரர்கள் பூமியில ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தெய்வங்கள் அவங்க மீது கோபம் கொண்டு துர்க்கை தேவியிடம் போய் அவங்கள அழிக்கணும்னு முறையிட்டாங்க. துர்க்கை தேவியும் ஒரு சிறிய பெண் குழந்தை வடிவுல வந்து அந்த அசுரர்களுக்கு எதிராக போராடி அவங்கள அழிச்சாங்க. இந்த கதை பெண் குழந்தைகளும் தசாசிவியின் சக்தி உறைந்துள்ளது என்பதை நமக்கு கூறுது. இதை அடிப்படையா கொண்டுதான் நவராத்திரி பூஜையில 9வது நாள்ல கஞ்சக் பூஜைன்னு 20 பெண் குழந்தைகளின் பூஜை நடைபெறுது. இப்பூஜைகளில் அந்த பெண்களுக்கு தெய்வமானதா கருதி திருவளையருக்கு நன்கொடை உணவு வழங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இந்த கதை நமக்கு பெண் குழந்தைகளின் மேன்மையும் தெய்வ சக்தியின் சின்னமாகவும் கருதப்படுது. இதுதான் நவராத்திரி கதைகளோட மகத்தான பயணம். இந்த கதைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன என்று நீங்களே எண்ணி பாருங்க. தீமைக்கு எதிரான நல்லதோட வெற்றியும் நம்பிக்கையோடு நடந்தா எந்த போராட்டத்தையும் வெல்லலாம்ங்கிற நம்பிக்கையும் இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பல அற்புதமான கதைகளையும் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.